நான் ஒருத்தர் நினைச்சு யார நினைச்சு தெரியலையா? யார சிவஞானத்தை நினைச்சு சொல்லு. அவரை நினைச்சு நினைச்சு யார நினைச்சு நினைச்சு? என் வீட்டுக்காரதான். உங்க வீட்டுக்காரர் யாரு? என்னை கண்டுக்கவே மாட்டாரு. நீ கண்டுக்கிற வைமா உன் வீட்டுக்கார அப்படியே கவுந்து விழுகணும். நீ பாக்குற பார்வையில உங்க வீட்டுக்கார அப்படியே கடைசரி நீ யாரையும் பார்க்காத, நீ மொட்டு கட்டியாரு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ போயாம தொட வேணாம். செட்டுக்கார் வைக்கிறாரு, கரெக்டா தான் வச்சிருக்காரு. ஏன்னா செட்டுக்கார் எனக்கு ஏத்தவர். சொருவு இடத்துல கரெக்டா சொல்லுவாரு, வைக்கிற இடத்துல கரெக்டா வெட்டுவாரு. என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போறவரு, என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போறவரு, என்னுடைய மாமையவரும் கருப்பு சாமியோட வீரல் இருக்கும். என்னுடைய மாமையவரு அந்த ஐயனார போறவரு, என்னுடைய மாமையவரும் கருப்பு சாமியோட வீரல் எப்படி என்னது நீ நாள்ல இருந்தாலும் எனக்கு ஒரு ஆள் போட்டுருக்கீங்க. போடாம விட்டா நான் விடுவேனா? இல்லன்னா ஆள் ரெண்டு தான் வந்து ஆடணும். லட்சுமி ஏன்ட்ட பேசுற மாதிரி இன்னைக்கு வர சிரிக்காத மாதிரி சொல்றேன்னா சீரிசாரு மாமியாங்கிற அந்த பேச்சு கிளிக்கிறேன். எங்க அத்தை அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எந்த பப்பனுக்கு நான் பயந்தவ கிடையாது. எந்த பப்பன் வந்தாலும் மோதி பாப்பேன். எல்லா பப்புண்டையும் போதிருவீங்க சரிக்கு சமமா. அப்படியா? இன்னைக்கு வர பப்புண்டு அப்படி நினைச்சிடாத. அவங்க அப்பா பெரிய ராஜ நடிகர். ஆமா எனக்கு தெரியல. மதுரை சங்கத்துல நகைச்சுவை பப்புன்னா பேசாத பப்புன்னு மாமா கிருஷ்ணகுமார் அவங்க அம்மா. எங்க அம்மா யாருன்னு ஒண்ணு தெரியும்ல. நீ அவர்கிட்ட பேசி நீ மட்டும் தப்பிச்சு பேசி மட்டும் நீ தப்பிச்சுட்டனா
உங்க அம்மாவும் அப்பா அவங்க அப்பா எங்க பாத்துட்டாங்க. அம்மா வந்து அவங்க அப்பா பாத்துட்டாங்க, அவங்க அப்பா வந்து எங்க அம்மா பாத்துட்டாங்க. ஓஹோ மாடு புடி மாடு ஆஹா. இவ்வளவு அது வாய்க்கிறேன் யாரு பார்த்தாலும் முடிமாடு. இவ்வளவு வாய்க்கிறேன் பேசிச்சு. ஆமா. எனக்குனே சொன்னாட்ட பண்ண உன்னை உனது கிழிச்சிச்சு. ஏப்பா? அறிவு இல்ல, சோத்த தின்ற, சோத்த விட்டு என்ன தின்ற, தீய தின்றன, அதை தின்றன, இதை தின்றன, சாந்தை குடிக்கி மாடு புடி மாடு கேக்குறியா? ஏன் மூதேவி, மாடு முன்னாடி வந்து பிடிக்கணும், நீ என்ன மாட்டை பின்னாடி வந்து அடக்கிக்கிட்டு இருக்க? மாடை எப்படி பிடிச்சாங்க? புடி மாடா பின்னாடி வந்து அடைச்சா புடி மாடுதாயா? ஏப்பா? முன்னாடி போய் பாரியா? சரி, முன்னாடிதான் ஒரு புடி பிடிச்சு பாரு. நீ ஓசியில புல் புளி பாக்க முடிக்கிறேன். நான் தானே கிடைச்சேன். நல்லா நோக்கம். அவர்தானே இவரு, அவருக்கு எல்லாத்தையும் பிரச்சனை தான் இருக்கு போலயே. எடுத்து வாயில் வச்சுக்க. பார்த்தாலே தெரியும். பொம்பளை இருக்க ஆத்தாடி எத்தனை தண்டி உனக்கு எச்சி ஓடுமே. பொம்பளை ஏன் இப்படி சொல்ற? ஒரு ஆம்பளை கூப்பிட்டதே கட்டி பிடிச்ச வேணும் தெரியக்கூடாது. எல்லாரும் என்ன மாதிரி நல்ல மனுஷனா இருக்க மாட்டாங்க. அடேங்க அப்பா, தீப்போட்டு உன்னை வெண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். அப்பவே வந்துருக்கான். புரியுதா? எப்பயுமே இந்த தொடர்னே சொன்ன எனக்கு நல்லா இப்படி இருக்கக்கூடாது. எழுத்ததெல்லாம் பல நீண்டதெல்லாம் ஓடு நினைச்சேன்னா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுவேன். அப்படியா? சீக்கிரம் முன்னுக்கு கொண்டாந்துருவாங்க. யாரு என்னையா? ஆமா, நான் எத்தனை பேர் சந்திச்சிருக்கேன், ஒரு ஆளு கூட என்னை முன்னுக்க கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போறாங்க. நீ ஒன்னான பொருள் ஒப்ப முண்டைன்னு வேணா சிச்சு கட்சிப்பா நீ ஒப்பன் சொல்லுங்க. அதுக்கு ஒரு பெருமை வச்சிருக்கிறாயா? மேய்க்கிறது எருமை இதுன்னு ஒரு பெருமை. நான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளை வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிடலாம ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க. அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரண இருக்கா, கீழே இருக்கா, மேல இருக்கா, கிழக்க இருக்கா, தெற்க இருக்கா, வடிக்க இருக்கா, சூப்பி இருக்கா, சுத்தமா இருக்கா? உனையெல்லாம் பெத்தாங்களா, செஞ்சாங்களா, பிதுக்குறாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. செஞ்சுதான் உனக்கு பெத்தாங்களா? பொம்பளை பேசுறேன் பெத்தாங்க. உனக்கு எப்படி இருந்தா சௌரியா? எனக்கு எப்படி இருக்கு நினைக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கு நினைக்கிறேன் கேக்குறேன். பேசுற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போது வாயடக்கம் தேவை. வாழவே முடியாதியா? ஆம்பளை இருந்து இப்படி எல்லாம் பேசுறேன்னு போதே கிழமை திரும்பி வந்துருவேன். மூக்க குறை 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 அதான் எங்க ஆட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டா, வாய் இருந்தா பொழைச்சுக்க மகளே, வாயே இல்லைன்னா பந்திரு மகளே இருக்காங்க. வாய் பேசக்கூடாது. ஆம்பளை பேசினா சரித்திரம், பொம்பளை பேசினா அட்டை தருக்கிறேன். நாங்க பேசுறோம்னா உங்களை மாதிரி ஆடி மண்டையில ஏறி மசாலா அரைச்சிட்டு போயிருவீங்க. 50 ஆம்பளை ஒரு கூட்டம் போட்டு பேசி பிரச்சனையே கிடையாது. 2 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசி புரட்டி பேசுறேன்னு சொல்லுவீங்க. மதுரையில எவன் குடும்பமா நாசனம் போகுதுன்னு அர்த்தம். லட்சணம் தெரியாது. அடேப்பா, ஓ லட்சணம் தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல. பொம்பளை பத்தி சொல்றீல, இது நடந்த சம்பவம். அம்மா அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன் 2 பேர் தான். அண்ணன் மிலிட்டரிக்கு வேலைக்கு போயிட்டான். தம்பிக்காரன் என்ன பண்ணிருக்கேன் மாதிரி தெரிஞ்சான். இப்ப அப்புறம் திருப்பி மிலிட்டரி போன திருப்பி வந்துட்டான். வந்தவனுக்கு நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி அவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. ஒவ்வொரு அரசாங்கம் எதிர்பார்க்கறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டான். கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் குடும்பம் நடத்துறேன். அப்புறம் வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலைக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு முன்னாடி குழந்தை வந்துருச்சு. உடனே தந்தி கொடுத்துறா, எப்பா அவனுக்கு பிள்ளை வந்துருக்கு, சீக்கிரம் வாப்பாண்டு. வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 சரக்கு பாட்டில் கோட்டு பாட்டில் ஆட்டி வர்ற அப்புறம் தான் சாப்பிடுப்பா, எனக்கு பிள்ளை வந்துருக்கு அவன் சாப்பிடுப்பா. சாப்பாடு பிரியாணி என்ன நிறைய பேருக்கு காசு பணம் 50 அள்ளி கொடுக்குறியா? ஆனா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு நான் 2 உங்களையும் போச்சுங்க. போன உங்களை சும்மா இருக்க கூடாது, எப்படி எழுச்சுங்கிறிய ஆத்தாடி. இந்த குழந்தைய பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல. அண்ணன் தம்பி 2 அடிச்சு மண்ணு கட்டி அண்ணன்காரன் ஜெயில கிடக்குறேன். பொம்பளை குடும்பத்தை கெடுக்கிற பொம்பளை நீ பேசுற பேச்சு என்ன பேசுற? உனையெல்லாம் முத பிள்ளைய பார்க்க விட்டதே தப்பு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி, பொம்பளைக்கு மரியாதை ஆண் இல்லையே பெண் இல்லையே. பொம்பளையா பேசுறேன் அட்டை தரிக்கிறேன். ஆண் இல்லையே பேச வச்சதே நீதாயா? எப்படி வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிற? ஆண் இல்லையே பெண் இல்லைன்னு இருக்கா. பெண் இல்லாம ஆண் இல்லைன்னு ஆம்பளை வச்சதுதான் பொம்பளை, பொம்பளை வச்சதுதான் ஆம்பளை. ஆம்பளை என்ன வேணாலும் செய்வா. பொம்பளை நான் என்ன வேணாலும் செய்வேன். பஸ் ஓட்டுவேன், நானும் பஸ் ஓட்டுவேன், நானும் ரயில் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், நானும் கார் ஓட்டுவேன், நானும் ஆட்டோ ஓட்டுவேன், சைக்கிள் ஓட்டுவேன், நானும் சைக்கிள் ஓட்டுவேன், நான் உடனே ஓட்டுவேன். நான் மனசு வச்சா உன்னையும் ஓட்டுவேன், உங்க அப்பனையும் சேர்த்து ஓட்டுவேன். அதான் நீங்க எல்லாத்தையும் ஓட்டு உடனே செய்குலி உண்டு சேதாரமா இருக்கு. இவ்வளவு பேசுற இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. கூவக்காப்பட்டியில ஆம்பளை பெருசு நான் நிரூபிக்கிறேன். இந்த கூவக்காப்பட்டியில பொம்பளை பெருசு நான் நிரூபிக்கிறேன். பாக்குறியா? ஏன்னா தாய்க்குள்ள வந்து கொஞ்சம் தான் இருக்கு. 4 பேர் இருந்தாலும் இருக்காங்க. அவங்களோட பங்காளில நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய இருந்தாலும் 2 பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தா போதும், ஆதரவு கொடுத்தா போதும். எனக்கு ஒரு ஆள் ஆதரவு கொடுத்தா போதும். உங்களை நம்பி இந்த பிளேட் போட்டி போடுறேன். ஆம்பளை ஒரு சோற ஒரு கைத்துல தட்டுங்க. நன்றி நன்றி வணக்கம்.
உங்க வர்க்கத்துல ஒரு 10 ஆட்டா இருக்காங்க. அந்த 4-5 பேர் ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கை தட்ட வேணாம், அடிக்க வேணாம். அவங்க காளியம்மனுக்கு பகவதி அம்மனுக்கு பொங்க வச்சா என்ன செய்வாங்க? இது கொலவை போடுவாங்க. எங்க வர்க்கத்துல ரொம்ப வேணாம், ஒரு கொலவை. ஏமா வருஷத்துல 100 நாள் 150 நாள் அவ்வளவு இப்படிதான் கேட்டு கேட்டு வாங்கிருக்கோம். எப்படி ஆண்களை சொல்லணும் கரெக்டா கை தட்டினாங்களே, நீங்க வந்து விசில் அடிக்க வேணாம், கை தட்ட வேணாம், அது நாகரிகமே இல்ல. சாமிக்கு பொங்கல் வைக்கணும் கொலவை போடுறீங்களே, ஒரு 15 தாய் கொலை இருக்கு, என் மானத்தை காப்பாத்துறீங்க இந்த ஊர்ல. தாய் கொலை ஃபுல்லா கொலவை போடுங்க, கொலவை போடுங்கம்மா. மாடி போய் முடி மாறி இப்படிதான் எல்லா ஊர்லயும் மக்களை விட்டு மேலே சொல்லுவா, ஆம்பளை கை தட்டுறேன் விசில் அடிக்கிறேன், நீ பொம்பளை தானே. நான் பொம்பளை கைதான் அடிக்கிறேன், இன்னும் விசில் அடிக்க பழகல. வேணாம், கொலவை போடு. கொலவை அடுத்த வருஷம் பழகிட்டு வாரு. அப்ப மூத்திரத்தை வாங்கி குடி. அப்படி போட கொலவை அப்படி போடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு சொல்லி தரேன். வீட்டுக்கு வந்தா சொல்லி தர தெரியுமா? பெண்கள் இப்படி கொலக்கூடாது, எப்படி ஆம்பளை இப்படி கொலக்கூடாது. ஆம்பளை கொலை போடுவாங்களா? எப்படி தண்ணியை போட்டு நடிச்சா 12 மணிக்கு அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பேசுறேன் இல்ல. இப்ப நான் கேக்குறேன், ஆம்பளை பிரிச்சு நான் 1000 பேசுவேன், பொம்பளை பிரிச்சு நான் 2000 பேசுவியா? எங்க பாப்பா 2 பேசி பாப்பா. வேற ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா முனிராசி நம்ம கோவக்கா பட்டி நடுமந்திரி சொல்லுவார், ஏன் மகன் ஆம்பளை சிங்கா, ஏன் மகன் 1 உண்டாட்டி 2 உண்டாட்டி கட்டிருக்கான், ஏன் மகன் 5 உண்டாட்டி கட்டிருக்கான். அது ஆம்பளை எத்தனை உண்டாட்டி கட்டுவான்னு எங்க அப்பா மார்க்கெட்டி பெருமையா சொல்லுவேன். ஆம்பளை பெருசு, பொம்பளை பெருசு இல்ல. எங்க உங்க அப்பனை நடுமந்தையில கூவக்கா பட்டி நடுமந்தையில எங்க அக்கா மக்க என் மகன் லட்சுமி பொம்பளை சிங்கம்டா. என் மகன் 1 புருஷன் 2 புருஷனா இருக்கா, 5 புருஷன் 50 புருஷன் 500 புருஷன் ஒப்பனை சொல்ல சொல்லி ரோட்ல போற செருப்புல போய் தொட்டு சத்து அடிப்பாங்க. ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா, பொம்பளை பண்ண முடியுமா? எங்க ஆம்பளை ஒன்ன மட்டும் குறைச்சு பேசலாம். ஓத்தா உண்டா தெரியுமா? இப்ப நான் சொல்லிடுறேன், இந்த இதுல வேற ஒத்துக்கிறோம். நாங்க வந்து அப்படி அத்தனை நிமிஷம் நாங்க கட்ட முடியாது. பொம்பளை என்ன நான் நிரூபிச்சு காட்டையா? என்னை மாதிரி உடனே பிள்ளை பத்து கட்ட முடியுமா? நாணத்தை வாங்கிட்டாங்க. தாத்தா சிரிப்பா பாரு, பிள்ளை பத்து காட்ட முடியுமாண்டவன். ஆமா, பிள்ளை பத்து என்னால நான் 10 மாசம் சேர்ந்து பிள்ளை பெக்கிறேன். மனசார பாராட்டுறேன். 10 மாசம் சேர்ந்து பிள்ளை பெக்கிறீங்க. ஆமா, எங்க முன்னாடி கிழிச்சு இருக்குதா பின்னாடி கிழிச்சு இருக்குதா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், 10 மாசம் சேர்ந்து பிள்ளை பெக்கிறீங்கல்ல? ஆமா, செவத்துல உரசியா பிள்ளை பெக்கிறீங்க. ஆம்பளை நாங்க உதவி பண்ணாதான் நீங்க தாய், இல்ல என்றால் வேணாம். இப்ப ஆம்பளை நீ பிள்ளை பக்க சொல்றீங்களா? நான் பிள்ளை பத்து காட்டுறேன். நீ பிள்ளை பக்க எத்தனை மாசம்? 10 மாசம் ஆகும். 10 மாசம் வேணாம், அரை மணி நேரத்துல இப்பயே இந்த மேடையிலே பிள்ளை பத்து காட்டுறேன். ஆனாலுக்கு ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை தெரியுமா? நீ பிள்ளை பக்கணும்னா உடனே நான் கற்பமாக்கணும். அப்பதான் நீ பிள்ளை வர முடியும். நான் பிள்ளை வரணும்ல, நீ என்னை கற்பமாக்கு நான் பிள்ளை பண்றேன். எப்ப அலையில உனக்கு கர்ப்பப்பை இருக்கா உள்ள? நான் கற்பத்துறேன். கற்பப்பை இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு இவ்வளவு பெரிய பேக்கு பை இருக்கு. 15 பிள்ளைய உள்ள வைப்பான். பேசு கற்பப்பையா? கற்பப்பை உனக்கு ரோசம் வந்திருக்கிறது. தொட்டா பிடிக்காது, எனக்கு தொட்டா பிடிக்காது. அவங்க பிடிக்கும். ஏத்துக்கிறான் பொம்பளைய ஒரு எத்தனை பேரும் நமக்கு அப்படிதான் யாரையும் தொட விடக்கூடாது. தொட்டு நாசம் வைக்கிறாங்க தெரிஞ்சுக்க. அதனால யாருமே தொட விட மாட்டேன். வேற ஒண்ணு இல்ல, இருக்கு பூ இருக்கு. அந்த பூ இருக்குல்ல, பூ மாதிரி தான் பொம்பளை பிள்ளை. ஆமா, பெண்களை பூவின்னு சொல்லுவாங்க. பூ வந்து மொட்டா போட்டு மறந்துற மாதிரி அது மாதிரி. ஆனா பூ என்ன மோந்து பாக்கலாம், தெரியவில்லை போடலாம். ஆனா பூ என்ன செய்யக்கூடாது, கசக்கதான் கூடாது. கசக்கத்தான் கூடாது. கசக்க விடக்கூடாது. என்ன மாதிரி ஆம்பளை ஒத்துக்கிறீங்க. சரி, இந்த இடத்துல நீ என்ன பண்ற? இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? இழந்த பழம். பழத்தை இழந்துட்டு சண்டாளி. இன்னும் யார்ட்டையும் இழக்கல, இப்படியே வச்சிருக்கேன் பிரச்சா. இது இழந்த பழமா? ஆமா, பாக்கையில இழந்த பழமா தெரியலையே, எலுமிச்சம் பழமா தெரியுது. இழந்த பழம் தாயா? சரி, பழம் உலக்கு கணக்கா புடி கணக்கா குத்து கணக்கா கிலோ கணக்கா? நான் கிராமத்துக்காரன், உலக்கணக்கை கொடுத்தா சந்தோஷப்படுவேன். உலக்கணக்கு தெரியுங்களா? உலக்கு என்கிட்ட இல்ல. ஏன்டா இருக்கு? புடி கணக்கு தான் என்கிட்ட. உலக்கணக்கு இருக்கு, நான் உலக்கணக்கு 2 புடி ஒரு உலக்கு கொடுங்க. 2 புடி 2 புடி புடி கணக்கு இல்ல. உங்கள்கிட்ட நான் 2 புடி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். என் கணக்குக்கு ஒரு உலக வரைக்கும் வாங்கிக்கிறேன். அப்ப 2 புடி ஒரு உலக்கு எவ்வளவு காசு இருக்கா? அதெல்லாம் பணமெல்லாம் இருக்கு. பிச்சைக்காரனுக்கு நீங்க பிச்சைக்காரி சொல்லுவேன், உனக்கு சொல்ல மாட்டேன். அப்ப எனக்கு சொல்ல மாட்டேங்க. 1 புடி 100 ரூபா, 2 புடி 200 ரூபா,
அப்ப அரைமுடி அரைமுடி முழுசா குடிப்பேன். நான் கேக்குறேன் 100 ரூபாயா? ஆமா. என் சின்ன பையன் விட்டோம்னா அம்மா கூட உருக்கி பழகிட்டு எடுத்துவாங்க. இது 100 ரூபான்னு சொன்னா நம்பர் மாதிரியா இருக்கு. சரி பழம் நல்லா இருந்துச்சு. இழந்தப்பழம். ஆமா இழந்தப்பழம். சரி சரி சரி. இப்ப ஒரு 2 3 4 கலவு தெரியாதா? கணக்கு பண்ணியா? கணக்கு பண்ணியா? ஒரு வழக்கு ஒரு குடிக்கு 100 ரூபா, இன்னொரு குடிக்கு 100 ரூபா, 2 குடி சேர்ந்தா என்ன பண்ற? மனசுல கணக்கு செய்க என்ன பண்றேன்னு கேக்குறேன். ஒரு பொம்பளை பேசியா மனசு தானே தானே. அதான் ஒரு குடிக்கு 100 ரூபா, இன்னொரு குடிக்கு 100 ரூபா, 2 குடி சேர்ந்தா 200 ரூபாயா? இல்ல உனக்கு என்னமோ எனக்கு 3 குடி 10 ரூபா தரியா? 3 குடி 10 ரூபா அவளுக்கு அதுக்கு அது கொடுக்க முடியாது. கேக்குறீல நீ எனக்கு என்னென்ன கேட்க நினைக்கிறியோ ஏதோ வேணாலும் கேளுங்க. பட்டு பட்டு மனதில் நல்ல மூட வரும். பட்டு பட்டு சொல்லுமா? அப்படியே சொல்லுவீங்களா? சரி இருக்கட்ட. இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறியா? நானும் வியாபாரம் பாக்குறேன். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? உன் பழம் வந்து குறிப்பிட்ட நாள் தான். என் பழம் அப்படி கிடையாது. 365 நாள் கிடைக்கும். 365 நாள் கிடைக்கும். அது என்ன பழம்? 12 மாசம் கிடைக்கும். பாதி வாய்க்குல பழம் பாதி வச்சிருக்கோம் சாப்பிடலாம். அப்படியா? என்ன பழம் தெரியுமா? அது என்ன பழம்? வாழைப்பழம். நம்ம பிசினஸ் அப்படித்தான். உங்ககிட்ட அப்ப நேந்திர பழம், செவ்வாய் பழம், எல்லா பழமும் இருக்கு. பூவம் பழம். இப்ப ஏன் பழத்தை நான் சொல்றேன், உங்க பழத்தை நீங்க சொல்றீங்களா? ஆமா சொல்லுங்க. ஏன் பழத்தை எடுத்துக்கொள்ளவா? ஏப்பா எங்கிட்டையும் ஆள்கிட்ட ஒரு நெச்சவனல் என்ற ஆளுடைய காணவில்லை. ஆள் ஒன்று இருக்கு. ஆளு இழந்த பழம் கொள்ளவே இழந்துட்டா. இது சக்காத வந்த பழம். இது எல்லாரும் வாங்க பழம். இது வாழைப்பழம் அப்படி சொல்லு. வாழைப்பழம் மாதிரி அம்மா வாழைப்பழம். அம்மா வாழைப்பழம். ராணிக்கு பிடிச்ச வாழைப்பழம். ராணிக்கு பிடிச்ச வாழைப்பழம். சக்க செவந்த பழம். அப்படியே கைய வந்த பழம். எத்தனைய பேருக்கு வாழைப்பழம் பாத்தியா? என்கிட்ட இருப்பேன். என்கிட்ட இருப்பது செவ்வாழை பாத்தியா? செவ்வாழை. அம்மா உங்க கைக்கு அடக்கமா? நீங்க பிடிச்சி கடிக்க ஆட்டமா? ஒட்டவர் அடையம்மா உன் மேல இருந்து தெரியுமா? ஒட்டவர் அடையம்மா உன் மேல இருந்து தெரியுமா? ஒரு போடு. ஆடு ஒட்டே ஒட்டே ஒட்டே. தூக்கு போடு. முன்னாடி அந்த பிள்ளை பேசாம நிக்குது. நான் சொன்ன கட்ட பாடப்பட்டேன். உன் புருஷனுக்கு தெரிஞ்சுன்னு வையே. இப்போதைக்கு நீதான பாத்துக்க புருஷன். அரி அத்தோரமணிக்காயா அரும்பரும்பா வெத்தலையா. அரி அரும்பரும்பா வெத்தலையா. போட்டால் சிவக்கு மடி அடி பொம்பளைய ஒண்ணு பிமதான வாட்டி மதுராடி போனாலும் போடி வந்து நானு வாடி மதுரைக்கு நாடி போனாலும் போடி புதுப்பட்ட பொய்யாடி.
ஒட்டு ஒட்டு கேப்பு எனக்கு. ஏய் மாடு தெரியுதா கொண்டு கடவாட்டில விடுறா அடி வந்தாலும் பாட்டி மதுரை பாடி எங்க ஊரு சிங்கப்பூரு நல்லா குளுக்குமா அப்படியே ஒட்டி 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 கேட்கிறாங்க பயப்படுது அவன் நல்லா ஆடுறீங்க ஆமா நல்லா பாடுறீங்க உண்மையிலே புதுசா ஆமா இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்படித்தேன் யார்ட்டையுமே ஆம்பளைட்ட தொட்டே ஆட மாட்டேன். ஆம்பளைட்டா செய்யறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப உங்க அப்பா யாரு? எங்க அப்பா அண்ணன் தம்பி யாரு? ஆம்பளைதான். எல்லாம் ஆம்பளதே. ஆனா விரதம் இருக்கு. குட் டச் பேட் டச் இருக்கீங்க. போற விரதத்தை பொறுத்தவரைக்கும் சரி நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? என் பேரு நக்குமா. அக்கா பேர் வச்சுக்காங்க வர. உங்க பேர் நக்குமாவா? என் பேர் ரொம்ப நல்ல பேரு. உங்க பேர் என்ன? தொரை. தொரையா? தொரை நக்குமா. தொரை நக்குமா. தொரை நக்குமா. இப்படியே ஊருக்குள்ள போறேன்னு வச்சுக்கோ. செருப்படி செருப்படுத்தி அடிப்பாங்க. புதுசா வாங்க போறோம் மனித உண்டுக்கல்ல மனித காதல்ல சொல்லுங்க. லட்சுமி ராய். டாபர் நாய் கேள்விப்பட்டிருக்கேன், அல்சேஷன் நாய் கேள்விப்பட்டிருக்கேன், தெரு நாய் கூட கேள்விப்பட்டிருக்கேன், சொறி நாய் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன லட்சுமி நாய்? அப்படி ஒரு நாயா இருக்கு? என்ன சொல்ற? லட்சுமி ராய். அப்படி ஒரு பேரு ராய் எல்லாம் வேண்டாம். சரி லட்சுமி. லட்சுமி லட்சுமி அதான் நல்லா இருக்கும். உங்க பேரு வந்துட்டு லட்சுமி. லட்சுமி. சரி என் பேரு லட்சுமி. உங்க பேரு லட்சுமி. உங்க பேர் என்ன? மசூத்திர கூட காதல் வராது. ரொமான்டிக் பண்ணணும். என் பேரு தெரியுமா? டார்லிங் என்னம்மா உங்க பேர் என்ன? என் பேரா? சொல்லுங்க. என் பேரு என்ன முகமரம் கொடையிறீங்க? என்ன சொல்லவே 1.5 நாள் ஆகுமா? முண்டை லூசு முண்டை உன்னை மாதிரி உளுத்து முண்டை நினைச்சியா? மாமா மாமா உங்க பேர் என்ன மாமா? என் பேரா டார்லிங்? ஆமா மாமா. மச்சான் வாயில வச்சா மச்சான் என் பேர் என்ன மச்சான்? என் பேர் கிருஷ்ணகுமார். அம்மட்டு பூதியார என் பேர் கிருஷ்ணகுமார். எங்க கோலால காணா உள்ள வச்சிருக்கீங்க. அப்புறமா தர ஊதிக்குங்க. பாக்கல சிறுசா இருக்கு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் எடுத்து வாயில வச்சு ஊதுனீங்கன்னா படக்கு நாதசரம் வேணும். அப்படியா? கொலகானா கொலகானா ஊதும் கொலனும் இதுதானா மனக்குடலே உருவாயத்தை வைத்தே
மனுஷக்குள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். அதனால தெரியுமா, உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. இப்படி லவ் பண்ண தெரியுமா? ஐ லவ் யூ டார்லிங். பக்கத்துல வாங்க, அது கணக்கு பண்ணிட்டா லட்சுமி. இந்த சிவரஞ்சனி ராகத்துல லவ் பண்ணும்போது ரொமான்டிக்கா பண்ண முடியும் அப்படின்னா கடுப்புலதான் வரும். சரி, அப்படி எப்படி லவ் பண்ண தெரியுமா? எப்படி? ஓகே. என்னை தானே பஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு, என்னை தானே பஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு கோலமிட்டு, என்னை தானே மலரின் கடவுள் பெண்மை புதிதாக இருக்கின்றன முச்சத்தோடு பேரே இது முச்சக்கூடி பேரே முத்தக்கூடி பேரே இது முத்தக்கூடி பேரே உறவுக சுகமான வெக்கம் இந்த சத்தம் போடுதா என்னை தாரே அஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்தி ஒரு மாடைத்தி விழித்தி ஒரு கோலமிட்டி, என்னை தாரே சித்திர பூவிழி தானமா சித்திரை நடிக வேணமா பக்குவின வேலைக்கு தானமா முத்திர எனக்கு தானமா, சித்திர பூவிழி தானமா சித்திரை நடிக வேணமா பக்குவின வேலைக்கு தானமா முத்திர எனக்கு தானமா, உனக்காலே உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உடவோடி உடவாட மாமரத்தி பூவெடுத்து மஞ்சமல்லி போடவா பூமரத்தி இலை எடுத்து போர்வையா மூடவா கருணே உன்னாடும் உலகில் வரவேறும் மாமரத்தி பூவெடுத்து மஞ்சமல்லி போடவா. உலகம் எனக்கு விளங்காதது, உலகம் எனக்கு விளங்காதது, அழகா உண்டான சிறையானது, போல் உரையானது, பாயமத்தின் மேலே பூவாய் முளைத்தாளே, ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே, உயிர் இருந்தாயே உன்னோடு சுகம் வந்தது, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழிநீர் தெளித்து ஒரு கோலமினி, என்னை தானே. நன்றி நன்றி. எனக்கு வந்துச்சியா மாடு செடைக்கு அலையுது நினைக்கிறேன், அதான் விடவே மாடி என் காதலை எடுத்து இது சிலைக்கு புரியுதா? ஏமா உன் காதல் அருமையான காதலா? ஆமா, தமிழ் பட காதலா? என் காதல் தமிழ் பட காதல் தான். சிங்கிள் காதலா ஜோடி காதலா? ஜோடி காதல். தமிழ் படமா தானே? ஆமா. பழைய படமா புது படமா? பழைய படம். பழைய படம். பழைய காதலா? பழைய காதல். சிவாஜி நடிச்சதா எம்ஜிஆர் நடிச்சதா? சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க பாடுறியா? நடுத்தரத்துல இப்ப நீங்க பாடுறீங்க, அதேதான் என் காதலும்.
அதே மாதிரி நடுவுல விடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா. இப்ப நடுவுல காதல். நான் ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியது ஒரு பெண். ஆமா. என்ன உன்னை வச்சுதான் நான் காலம் தள்ளணும். ஆமா. உன்னை வச்சுதான் நானும் காலம் இல்ல ஓட்டணும் குடும்பத்தை இல்ல. ஏன்னா நான் பேச மாட்டேன். முடிஞ்சா என்னைய வச்சு ஓட்டு, இல்லைன்னா மிருதக்கார வச்சு ஓட்டு. யாரா ஓட்டு ஓட்டுன்னு சொல்றேன். 6 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கார நானே பிடிக்கிறேன். அது வரைக்கும் பப்புக்கார நான் பாத்துக்கிறேன் நல்லபடியா. நான் பேசலாமா? வெடிக்காரு இப்பதான் பாவம் வாயில வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. வெடிக்காரு நீ ஏன் வாயை திறக்கிற? திறந்தா வைக்க வெடிக்காரு நம்மளே ஏன் காலையில எடுத்துக்கலாமா? என்ன பேசுற? நல்ல காதல் வேணும்னா இப்ப நக்கலி அப்படி நக்கலி செஞ்சு நக்கலி செய்யாம நக்கலி பந்தல் போட்டு நக்கலி நக்கலி நல்லாவா இருக்கு? ஓ காதலா? இவ்வளவு நக்கு, அப்புறம் இவ்வளவு நக்கு, அப்புறம் எவ்வளவு நாச்சு நக்கு. முடியாது எவ்வளவு இருப்பா அவன் போய் சொல்லு. இந்த பாடலை பாராட்டி, இந்த பாடலை கண்டிப்பாக முறையில பாராட்டி 500 அன்பளித்த அண்ணனுக்கு நன்றி நன்றி என்று. வணக்கம் 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 வணக்கம். ஆமா.
என் அன்பு சகோதரன் நெடுநாளைக்கு பின்னாடி நீதான் பாக்குறேன். அருவுருவாகி கணவையாய் பிளவாய் உண்டாகி பிரம்மமாய் என்ற ஜோதி பிளவதோர் மேடியாக கருணைக்குள் முகங்கள் யாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமகன் தான் என்ற ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்தறிந்த மனவர்கள் படையை தொடங்குகின்றேன். கண்டா கடமாக கதிர்வேல் அவ்வள தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குகின்ற வைக்கணப்படாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார். அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகேயனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை கட்டி விடுவானால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்கிடுவோமா? முருகனை அப்பா சுவாமியை தொழுது குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியத்தை தருமளவா அன்னைக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வமான முருகனை தொழுதுருவோம். அப்புறம் அண்ணன் வந்து வினை தீர்த்த மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றேரடி குமரன் கொழுவிருக்க கண்டேரடி. பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தெழுது பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயே மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையும் பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய அம்பாள் தானே அம்மன் பகவதி இந்த பகவதி அம்மனுடைய அருளை பெறணும் சொல்லி வெகு தொலைவில் இருந்து நம்ம வந்து ஆத்தாவுடைய மனசை எப்படி வந்து குளிர்ச்சா அதே மாதிரி நம்ம மனசையும் குளிர வச்சுட்டா பாத்தீங்களா. நாடகம் நடக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தா. ஏன்னா மழை பேரு மகப்பேரு மகாதேவனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு ஆத்தா நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு 2 நாள் ஆத்தா படி இழந்துட்டால ஆடிட்ட கடை ஆத்தால வணக்கிறோமா தம்பி? அண்ணே 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 மறந்து விட்டேன் அண்ணா. இல்லங்க நான் வந்து இன்னைக்கு வள்ளி பொண்ணுன்னா தங்கச்சி எல்லாம் அண்ணன் தானே. காலையில அக்கா அது வேற நல்ல உடச்சிருவல்ல எதிர்த்து பேச மாட்டேன். அண்ணன் சொல்றது அண்ணன் எவ்வளியோ ஏன்னா அண்ணன் ஒரு கோவில் அல்லவா, தங்கச்சி ஒரு தீபமாக அப்படியே பாச பிணைப்புல இருக்கிற வேற ஒண்ணும் இல்ல. எங்க கம்பெனியும் சரியான மன்னார கம்பெனி. மாயி மக
ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நேரம் அப்படின்றது அப்படிப்பட்ட நேரம். அந்த நேரத்துல வந்து கைதட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அது பழக்க தோசம் நம்ம ஆளுகள் கிட்ட ஒன்றும் மாத்த முடியாது. எல்லாம் மாத்த கூடாது. என்ன கடை எப்படி எல்லாம் எடுக்கலாமா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன இப்படி என்னை பார்த்து நீங்க கேட்கலாமானே? ஒரு தங்கச்சி எதுக்காக வந்து அனுப்பி இருக்கோம்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் வந்து சொல்லணும், நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ற தன்மைக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து காவலுக்கு வந்திருக்கேன். காவல்? ஆமா, 7 பேர் தெண்டச்சரம் தின்னுபிட்டு தூங்குறிய என்னை காவலுக்கு அனுப்பிட்டு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டல. நம்ம அப்பாட்ட அப்ப சொன்னாரு, ஆண்களுக்கு என்ன வேலையோ அவங்களுக்கு அந்த வேலையை பார்க்கணும். ஆண்கள் எல்லாம் உழுதுண்டு வாழணும். பெண்கள் வந்து பருவ வயசு அடைந்த பின்னாடி காவலுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக. அதனாலதான் அந்த இடத்துல காவல் செய்யலாம்னு வந்திருக்கேன். காவல் பண்ணலாம்ல? காவல் பண்ணலாம். இங்க காட்டக்கூடாது. காவல் பண்ணலாம் சொல்றேன். அதானே பாத்தி. காவல் கண்ணும் கருத்துமா காவல் காத்தி பொறித்தார் பூமியாழ்வார் பொறுமையனும் நகையினைந்து புகழ்ந்திட வேண்டும் அப்படின்ற அமையும் முதுமொழிக்கிறாங்க. பொறுமையா பழைய கீதத்துல அப்படியே நானு மனசுல நெடுநாளா வந்து அனுதினமும் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து முருகனே வந்து நினைச்சிட்டு இருக்கேன். முருகன் நல்வழி காட்டுவார்ல. நம்ம எல்லாம் வந்து விவசாய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் அவரை தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு தமிழனும் எப்படி விவசாயத்தை முறையாக செய்தார்கள் அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோமா? கல்யாண மலையோசை கொண்டு காத்தேரி முன்னோடி செல்லு பின்னாடி நான் வாரேன் என்று கல்யாணன் காதோடு சொல்லு. கல்யாண மலையோசை கொண்டு
காவல் வேலை பார்க்கணும்னு இருக்கேன். பாத்துருமா? ஆசை இல்லாதவன் மனிதனா? ஆசை என்பது அளவோட இருக்கு. போதும் என்ற மனமும் பெண் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்காங்க. மனசு ஒரு நாள் நம்மளுக்கு போதும்னே சொல்லாது. தேவைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதன் திருப்தி அடையக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லாமல் போய்விட்டான். கலியுகம் என்பது இப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சந்தோஷமா காவல் பார்க்கணும்னா எப்படி மனசுல ஆசை இருக்கு அப்படின்னு ஒரே கீதத்துல சொல்லிடுவானே. எப்படி ஆத்தாடி எனக்கு அப்படி இருக்கு. எங்க அண்ணனுக்கு அதெல்லாம் புரியாது. கூவாக்கப்பட்டி சேர்ந்த தங்குவேல் அண்ணன் நண்பர்கள் இப்பாடலை பாராட்டி அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அண்ணே, இந்த பாட்டு பாடுனா பெரும்பாலும் எனக்கு கை தட்டிடுவாங்க. கண்டிப்பா கை தட்டாதவங்க கூட தட்டிடுவாங்க. ஏன்னா இந்த பாட்டு எழுதுனதுல இசையமைப்பு கேட்பதற்கு வரிகள் அப்படியே ரொம்ப ரம்மியமா இருக்கு. ஒவ்வொரு தமிழரும் இப்படிதான் விவசாயத்தை முறையாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்படியே படத்தை காட்சியா கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். பழமை என்பது அழியாத சொத்தும் கூட. கண்டிப்பாங்க கை தட்டிடுவாங்க. நான் கை தட்டாம இருந்தா அந்த பாட்டை படங்கள் கை தட்டிடுவாங்க. ஆனா அன்பளிப்பு ஒரு சில இடத்துல வரும். அன்பளிப்பு இன்னைக்கு வந்துருச்சுல. கைதட்டல் என்பது ஒரு ரசிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னா நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் ஆகியவர்கள் தான். இந்த அமைதியான முறையில இருக்கிற கொஞ்சம் பேர் அற்புதமா ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் என்பது நிலையானதா? ஒரு நாளும் மனிதனுக்கு நிலையானது கிடையாது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது. என்னைக்குமே இன்பத்தை மட்டும் அனுபவிச்சிருந்தா நல்லா இருக்காது. துன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டா நல்லாவா இருக்கு? நல்லா இருக்காது. எப்படிமா மனசுல ஆசை சொல்லுங்க. பட்டுன்னு சொல்லணும்னு இருக்கீங்க. எனக்கு அப்படித்தான் இருக்கு. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பெருக்க நான் வளர்த்தாங்க. தீபா பாடலை பாராட்டி என்படி பழகில்லார். அன்புக்கு நெஞ்சார் இல்ல முத பாடணும்லப்பா. இந்த பாட்டுக்கு என்ன தங்கச்சி அப்படிலாம் அண்ணே கொஞ்சம் கட் பண்ணி இருக்கு. நாங்க சும்மா ஜாலிக்கு பேசுவோம். அதையெல்லாம் போட்டு விட்டுறாது. என்ன இப்படி மல்லியாக்கா இப்படி கிளம்பிட்டாங்கன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ மல்லியாக்கா இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு. ஆமா ஆமா, ஏன்னா அந்த பையனோட சேர்ந்துதான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்றதுனால அதுல யாரையும் தெரியல. எனக்கே தெரியல. நான் சுதிய சொல்லி விட்டு நான் மட்ட பாடு எனக்குல தெரியும். கேள்வி நானும் ஒன்று இருக்கு. அதை வச்சு பாட வேண்டியதான். இசையால் வசமாக இதையும் முதுபடின்னு இருக்காங்க. கட்டி வைக்க மனச மோசம் வரும் மல்லிகையும் இந்த நேரம் வாங்கி பாடணும். அப்பா நீங்க அற்புதமா பாடக்கூடியவர் தம்பி, எனக்கு தெரியும். உங்க வாங்கி பாடுங்க. கட்டி வைக்க மனச மோசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாகரக்க துடுக்கி தந்த சின்பகமே 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 சின்பகமே
பக்க மேளங்களுக்கு ஒளிபெருக்கி அற்புதமா வந்து அமைச்சிட்டீனே. பரவாயில்ல, நாங்க வந்து இப்படி இருந்துச்சு என்னதுன்னு சிறப்பா அமைச்சிருக்கீங்க. உள்ளதை கொண்டு நல்லதை செய்ய அப்படின்வாங்க, அந்த மாதிரி செய்யும். ஆமா, அப்புறம் என்ன பண்றது, ஊருக்கு ஒரு பையன் வந்துருவியா, நீ எங்க இருந்த? என்ன என்னுடைய பேர் பேர பெட்டிக்காரே, பேரை சொல்ல எனக்கு வெக்கமா என்னன்னா காதல பேசுறீங்க, இப்ப சொல்ல மாட்டேன். உங்க காதலனுடைய பேர் லட்சுமணா என்னமோ செஞ்சாரு ஆத்துக்காரு. கீதல படவா கேட்டேலா அங்கே அட பார்த்தேலா இங்கே, கேட்டேலா அங்கே அட பார்த்தேலா இங்கே, அவருக்கு விட்டு உனக்கு பெட்டிக்காரன் சாச்சலாம் பெட்டிக்காரெல்லாம் முறையில்ல யார் இந்த காலம் என்ன லூசு குண்டன் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஒரு அத்தையை பார்த்தா அந்த பிள்ளை சொல்லிருக்கிறா, நான் செத்தாலும் சிவஞானந்தேன், நான் வாழ்ந்தாலும் சிவஞானந்தேன். உன்கிட்ட யார் வாழ? சரி, அடுத்து வேற பேச விட்டீங்களா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதையா? நாடகம் ஓடும், எங்க கதையும் ஓடும், எல்லாம் ஓடும். அடுத்து யாருமா இருக்கா? இன்னொரு இருக்கு ஆட்டு அழகுனா அழகு, கட்டனா கட்ட, அவ்வளவு மாதிரி நாட்டு கட்ட பார்த்ததே இல்லை. கூப்பிட அடியே சொப்பன சுந்தரி வெளிய பாடி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படிக்கவில்லை,
தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே. நாங்கள் அன்பாட இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா. 4 நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா. 4 நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் கூவாக்கப்பட்டி கிராம பொதுமக்கள் மாறாத பாசமாடா. சொத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே பிறந்து வந்து